Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடே பண்ணாதீங்க. எல்லா வீடியோவும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸ்டாப் லாஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு என்னென்னு தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் ஸ்டாப் லாஸ்னால் என்னென்னு தெரியல. சார் நீங்கள் எல்லா வீடியோவிலும் சொல்கிறீங்க ஸ்டாப் லாஸ் போடுங்கன்னு சொல்கிறீங்க. அந்த ஸ்டாப் லாஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாதவங்களே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ட்ரேடிங்கில். ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப் லாஸை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் அதில் நீங்கள் ஒரு நல்ல மாஸ்டர் ஆகுங்க. ஸ்டாப் லாஸை எப்படி உபயோகிக்கணுன்றத நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டார்கெட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த டார்கெட்லேயே நீங்கள் தேர்ந்தெடுத்து மேலே வாங்க. ஏன்னா இந்த ரெண்டு விஷயம் இல்லாமல் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரே ஒரு நிமிஷம் கூட உங்களால் நிலச்சி நிற்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு விஷயத்த ரொம்ப கவனமாக பார்த்துங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இது திரும்பவும் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அது லாஸ்ட்டு மந்த் போட்டிருந்த ஒரு 92K சம் ஏதோ லாஸஸ் போட்டிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய வாட்ஸ்அப்பில் வந்திருக்கோம். சார் இப்போ எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய யூடியூப் வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள், நிறைய புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இப்படின்னு நிறைய மெசேஜஸ் வந்துட்டுருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் ரேண்டமாக அதிகமான மக்கள் சேம் அதே மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற டைமில் அதை நம்ம வீடியோவை போடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ லாஸ்ட் டைம் அந்த 92,000 வீடியோ போய் பாருங்கள். அதுவும் சேம் இதே கிட்டத்தட்ட நம்ம இந்த வீடியோவில் பண்ணுற விஷயம் தான் அதுலேயும் வரும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு 7 இயர்ஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 7 இயர்ஸ் லாஸ் அப்படின்னு. அதை பார்த்தவங்க ஓகே இங்கே இருக்குது பாருங்கள் 92,000 லாஸ். ஓகே, இதை சேம் இந்த ப்ரொசீஜர் தான் இப்போ இங்கே 17 lakh இந்த ஸ்டோரி இதே மாதிரி தான் கிட்டக்கிட்ட இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு நிறைய தகவல்கள் வந்துட்டுருக்கும். முக்கியமாக நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ அந்த 7 இயர்ஸ் லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். இது என்னுடைய ஓன் ஸ்டோரி. இது 2007 என்ன நடந்துச்சு அப்படின்றத கம்ப்ளீட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. சம்பாதிக்கிறது அப்புறம் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் நிலச்சி நிற்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், மெயின் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்புறம் ஒரு இந்த 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே ஒரு ஃப்ரீ வெபினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் வெயிட்டிங்கில் இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அந்த ஃப்ரீ வெபினாரில் நிறைய விஷயங்களும் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம். லைவ்லேயே பார்க்கலாம். அது எவ்வளோ நேரம் தெரியாது. அந்த சப்போர்ட்டிங் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த டைம் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கூட இருக்கலாம். பார்க்கலாம். அது 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த விஷயம் என்ன அப்படின்னா 17 lakh லாஸ் இன் 6 months, 6 மாதத்தில் 17 லட்சம் ரூபாய் கேட்டுகிட்ட லாஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இதோட அதிகமான அமௌண்ட்டில் லாஸ் பண்ணி நம்ம யூடியூப் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்க. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவங்களாம் ஃபேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பயங்கரமான இருக்கும். ஒருத்தர் சிஆர் கணக்கில் லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெபினார் ஜாயின் பண்ணி இப்போ நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்காங்க. மெயின் என்னென்னா அவங்களுடைய லாஸ் நிறுத்தி ஃபஸ்ட்டு லாஸ் நிறுத்தினா தான் நெக்ஸ்ட் நம்ம மூளை வேலை செய்யும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றது பிளான் வரும். நீங்கள் பிரேக் பிடிக்காத மாதிரி நம்ம இருக்கிற லாஸ்லாம் போயிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அது இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கூட பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா அவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நமக்கு பண்ணிவிட்டு நாம் நெகட்டிவாக விஷயம் சொல்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நெகட்டிவ் விஷயம் கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு லாஸ் ஆகுது அப்படின்றத ஷேர் பண்ணுறது நெகட்டிவ் விஷயம் கிடையாது. எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. நீங்கள் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் இருக்கிற லாஸை மேலும் மேலும் அதிகப்படுத்திகிட்டே போயிட்டு இருந்தால் நீங்கள் ஒருவேளை நீங்கள் நாளைக்கு ஒரு நாளைக்கு 2 வருஷம் கழிச்சு நீங்கள் நல்லா சூப்பராக கற்றுக்கிட்டீங்க, உங்கள்கிட்ட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ட்ரி எக்ஸிட்டை சும்மா தாறுமாறாக பண்ணுறீங்க. என்னென்னா உங்கள்கிட்ட பணம் கிடையாது, என்ன பண்ணுவீங்க அப்போது? ஸோ கையில் காசு இருந்தால் தானே மார்க்கெட்டில் ஏதாச்சும் பண்ண முடியும். இருக்கிற காசெல்லாம் தெரியாமல் லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு சிலர் சொல்கிறாங்க, சார் இந்த ஆள் கிளாஸ் எடுக்கிறதுக்காக என்னென்னோ சொல்கிறான் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம் தான் சொல்கிறேன். நான் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லவில்லை. நான் அதை புரிஞ்சுக்க. அதை கூட இப்போ நான் என்ன வீடியோ போடுறேன்னு கூட புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. ஓகே, நான் யாரும் என்கிட்ட இல்லை, யார்கிட்டையும் நீங்கள் கிளாஸை அட்டன் பண்ண தேவையில்லை. என்னென்னா உங்களுக்கு நாலேஜ் தேவைப்படுது, எனக்கு விருப்பம் இருக்குது, நான் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்க மட்டும்தான் வெபினாரில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். என்கிட்ட கிளாஸ் எடுங்க, அதை கற்றுக்கலாம், இதை கற்றுக்கலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், சான்ஸே கிடையாது. அதெல்லாம் நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டாலும் உங்களுடைய சொந்த முயற்சியோட ப்ராக்டிஸ் மூலிமா தான் மேலே வர முடியுமே தவிர யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டாங்க, ஒரு 50,000 வாங்கி சொல்லி கொடுத்துட்டாங்க, 1 லட்சம் வாங்கி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா வரப்போகிறது கிடையாது. அதெல்லாம் சும்மா கதவெல்லாம். நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டாலும் உங்களுடைய உழைப்பு இருக்கணும். சொந்த உழைப்பு இருந்தால் தான் மேலே வர முடியும்.
ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிஸ். ஒரு கேண்டில் என்ன சொல்லுது, ஒரு சார்ட் என்ன சொல்லுது, நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கிறோம், எங்கே எக்ஸிட் எடுக்கிறோம், ஒரு 1000 டைம் நீங்கள் அது ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் சார்ட்டை பார்க்க சொல்ல உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். உங்களுக்கு டைம் கொடுக்கணும், அதுதான். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். ஏன்னா இப்போ இந்த சின்ன சின்ன விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல ஒரு சிலர் போர் அடிக்கும். பொறுமை இல்லாத தனம், பேஷன்ஸ் இல்லை. இன்னத்து வீடியோ நிறைய பேர் ஸ்கிப்பும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பண்ணுறவங்க பண்ணிட்டு விடுங்க. லைஃப்பை சேவ் பண்ணணும் அப்படின்றவங்க பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், 17 lakh லாஸ் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் கண்மூடித்தனமாக தான் உள்ளே வந்திருக்காரு. ஏதோ 1 லட்ச ரூபாய் போட்டு ஏதோ பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணார், இவர் வந்த இடம் வந்து ஆப்ஷன். அதான் நம்ம 2007 ஸ்டோரியை பார்த்துருக்காரு. எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். சார் என்னுடைய ஸ்டோரி உங்கள் ஸ்டோரி சேம் அதே மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ், ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவர் சேம் என்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட சேம் அதே என்ன ஃபாலோ பண்ண அதே தான் பண்ணியிருக்காரு. இவர் கூட ஃபஸ்ட்டு 1 லட்ச ரூபாய் எடுத்து வந்து என்ன ஏதுன்னு தெரியாமையே ஆப்ஷனில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆப்ஷன் அப்படின்ற விஷயம் தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு என்னென்னு அவருக்கு இன்ட்ரடியூஸ் ஆன விதமே தெரியாது. எப்போ யாரோ சொல்லி உள்ளே வந்துட்டாங்க. 1 lakh rupees எடுத்துகிட்டு வந்து போட்டு ட்ரேடும் ஸ்டார்ட் பண்ணிட்டார். 1 lakh rupeesல ப்ராஃபிட்டும் வந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் சம் 20,000 ஏதோ ப்ராஃபிட் வந்திருக்கு. 1,20,000 வந்தோன்னு இவருடைய மைண்ட் செட் என்னென்னா, பரவாயில்ல ரொம்ப ஈஸியாக நல்லா வருது காசு இதில் அப்படின்னு அந்த 1 lakh rupeesல அப்படியே கொஞ்சமாக மேலே போயிருக்காரு. 1.5 lakhs என்னவோ கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் 1.5 lakhs கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிட்டு இருக்குது. இதை கவனிங்க, அந்த லாபம் ஏன் வந்துச்சுன்னு தெரியல. அந்த 20,000 ரூபாய் லாபம் வந்துச்சு இல்லைங்களா, அந்த லாபம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஏன் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் சந்தோஷம் மட்டும் பட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த 1.5 லட்ச ரூபாய் கேபிட்டலில் போயிடுச்சு. அந்த கேபிட்டல் ஏன் போயிடுச்சுன்னு தெரில, ஏன் லாஸ் ஆச்சுன்னு தெரில. அவர் என்ன சொன்னார்னா, மார்க்கெட் கேம்பிளிங் எது சூதாட்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் மைண்ட் செட் லாஸ் ஆக சொல்லும். ஆனால் ப்ராஃபிட் வர சொல்லும். அந்த சூதாட்டம் அப்போ வந்து மனசில் வரல அப்போ. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா மார்க்கெட் வேணான்னு விட்டுட்டு போயிட்டார். திரும்ப ஒரு 2-3 மாதம் கழித்து ஓகே எனக்கு நான் யூடியூப்லாம் பார்த்தேன், ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிலாம் கொடுத்தாங்க, அப்புறம் அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா மாதிரி திரும்ப வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் போட்டிருக்காரு. ஏன்னா அந்த 1 லட்ச ரூபாய் இருந்ததுனால தான் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு போல தெரியுது. நான் வந்து இப்போ அதிகமான அமௌண்ட்டு போட்டு போனால் எனக்கு லாஸ் வராது அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு, 2 லட்ச ரூபாய் போட்டு ட்ரேட் பண்ணியிருக்காரு. 2 லட்ச ரூபாயும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 30 நாள், அது ஒரு மாதத்தில் கம்ப்ளீட்டாக 2 லட்ச ரூபாய் போயிட்டு இருக்குது. திரும்பவும் கேப் விட்டுட்டு இல்லை இது ஏதோ தப்பாக ராங் ஆகிட்டு இருக்குது, இந்த 2 லட்ச ரூபாய் கேபிட்டல் கம்மி போல தெரியுது, ஒரு 5 லட்ச ரூபாய் போட்டால் தான் நமக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நிலைச்சி நிற்க முடியும், லாபம் வரும் போல தெரியுது அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு, பெரிய கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்காரு. பெரிய கேபிட்டல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணார் அப்படின்னா இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. மார்க்கெட் வந்து கீழே இறங்குது இல்லைங்களா, இறங்குனா எப்படி இருந்தாலும் ஏறுது, இப்படி இறங்கி இப்படி ஏறுது இல்லைங்களா. ஸோ இந்த இறங்கி ஏற சொல்லும் நமக்கு லாஸே வரக்கூடாது அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஒரு பை, இங்கேருந்து ஒரு பை, இங்கேருந்து ஒரு பை, அப்போ கூட்டி கழிச்சு மேலே போனால் மொத்தம் சேர்த்து நமக்கு லாபம் வந்துடும் அப்படின்னு இவர் ஒரு பிளான் பண்ணார். அதுதான் ராங். நிறைய பேருடைய பிரச்சனை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதான் இந்த வீடியோவில் மெயின் மூல காரணம்னு என்னன்னா அதுதான். இப்போது நீங்கள் ஒரு 100 குவான்டிட்டி போட்டு வாங்குறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், 100 குவான்டிட்டியை இங்கே வந்து ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் டார்கெட் வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே கரெக்டான ட்ரேட் மேலே போச்சுன்னா ப்ராஃபிட் வர போகிறீங்க. ஒரு வேளை உங்களுக்கு எதிராக மார்க்கெட் திரும்பிச்சுன்னா நீங்கள் வந்து எஸ்எல் கொடுத்துட்டு வெளியே வர போகிறீங்க. இது காமன். அவர் என்ன பண்ணார்னா, இந்த லாஸ் நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு மார்க்கெட் ஒரு வேளை கீழே வந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல இருந்து 200 குவான்டிட்டி வாங்க போகிறேன், என்கிட்ட காசு இருக்குது இல்லையா, நான் 200 குவான்டிட்டி வாங்க போகிறேன்னு பிளான் பண்ணிட்டார். ஓகே, ஸோ இது மேலே போயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஆவரேஜ்லாம் போட்டு காசு வந்துடும் அப்படின்னாரு. சப்போஸ் அப்படி மார்க்கெட் திரும்ப கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துல நான் வந்து இல்லை 300 குவான்டிட்டி போட்டு திரும்ப வாங்க போகிறேன் நான் அப்படின்னு பிளான் பண்ணிட்டார். எப்போது இந்த இடத்துல ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நல்லா கவனிங்க. நீங்கள் மார்க்கெட்டு மேலே போச்சு அப்படின்னா இந்த 100 குவான்டிட்டிக்கு உண்டான பணம் தான் மேலே போகும். கீழே இறங்குச்சுன்னா இந்த 100 குவான்டிட்டிக்கு உண்டான பணம் தான் உங்களுக்கு லாஸ் வரும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் 200 குவான்டிட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா மேலே போச்சு அப்படின்னா இந்த 200 குவான்டிட்டிக்கு உண்டான ப்ராஃபிட் தான் மேலே போகும். ஓகேங்களா. கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 300 குவான்டிட்டிக்கு உண்டான லாஸும் கீழே வரும். அப்படியே திரும்ப இன்னொரு 300 குவான்டிட்டி போட்டு பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்ன ஆகுனா, மேலே போச்சுன்னா இந்த 300 குவான்டிட்டிக்கு உண்டான ப்ராஃபிட் தான் மேலே போகும். ஆனால் கீழே வந்துச்சுன்னா இந்த 500 குவான்டிட்டிக்கு உண்டான லாஸ் ஆகும். அதாவது 3த்துக்கும் சேர்த்து லாஸ் ஆகும். புரிஞ்சுங்க. இதை தான் வந்து லாஸஸ் வந்து அதிகமாகிறதுக்கான காரணம், ரொம்ப அதிகமாகிறதுக்கு இதுதான் மிக 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 முக்கியமான காரணம். இதுதான் ரீவெஞ்ச் ட்ரேடுன்னு. அதாவது நமக்கு லாஸே ஆகக்கூடாது அப்படின்றத மார்க்கெட்டில் உறுதியாக நினச்சிட்டு இருப்பாங்க. நமக்கு இந்த மார்க்கெட்டில் லாஸ் வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்? சான்ஸே கிடையாது. நமக்கு மார்க்கெட்டில் லாஸ் ஆகாமல் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. அந்த லாஸஸை கம்மியாக வேணுமா தான் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு 50% லாஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதை குறைச்சி 2% லாஸ் அவங்களால முடியும்.
என்னென்னா குட்டி குட்டி லாஸாக கொடுங்க, நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு பதில் நீங்கள் 50% லாஸை கொடுத்துட்டீங்கன்னா மார்க்கெட் உங்களை நிலச்சி நிற்க வைக்காது, உங்களை வெளியே துரத்தி விட்டுரும். நீங்கள் போங்க, உங்களுக்கு மார்க்கெட் உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. நீங்கள் என்ன வேணாலும் திட்டிங்க. மார்க்கெட் வந்து ஒரு சில நிறைய பேர் திட்டிட்டோங்க, மார்க்கெட் வந்து சூதாட்டம் இடம், அது கேம்பிளிங் அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க லாஸ் பண்ண தெரியல. இந்த லாஸை எப்படிலாம் குறைச்சி லாஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராஃபிட் சைட் தன்னால் வந்துடுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் நான், கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஜீவாதாரமே கேபிட்டல் தான். இது இல்லை அப்படின்னா உங்களால் மார்க்கெட்டில் நிற்கவே முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, உங்களோட கேபிட்டல் பாதுகாத்துங்க, உங்களுடைய ஃபேமிலியை சேவ் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஏன்னா என்னுடைய ஷார்ட்ஸ்லேயும் சரி, யூடியூப் வீடியோவில் கிட்டத்தட்ட 3000 வீடியோஸ் மேலே போட்டாச்சு. எவ்வளோ நல்ல விஷயம் சொன்னாலும் நமக்கு வந்து போய் சேர்றது வந்து என்ன, ஒரு 10 பேரில் வந்து 2 பேர் தான் போய் சேருது. மிச்சம் 8 பேருக்கு வந்து அடப்போட இருந்தாலும் இதை லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கான் அப்படின்வாங்க. இட்ஸ் ஓகே, நான் அவங்க பார்வையில் நான் லூஸாகவே இருக்கிறேன். ஆனால் இந்த 2 பேர் அந்த லைஃப் சேவ் ஆகுது இல்லைங்களா, நம்ம இந்த பிறவியில் பிறந்த ஜென்ம பலனாக நினச்சிக்கலாம் அது. ஓகே, அவங்க ஃபேமிலி சேவ் ஆகுது. ஓகே, அவங்க கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம அவேர்னஸ் வருது, புரியுதா? ரைட், சூப்பர். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவர் இன்னொரு அந்த அவ்வளோ பணம் லாஸ் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனில் வந்து ஓடிஎம் போயிருக்காரு. அதாவது ஓடிஎம், அதான் அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவோம். அதுவும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷனில் உள்ளே போயிட்டுருக்காரு. ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக் ஆப்ஷன், அதாவது நீங்கள் இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அது மாதிரி அவர் வந்து ஸ்டாக் ஆப்ஷனில் போயிட்டு உள்ளே மாட்டிருக்காரு. ஏன்னா நானும் அந்த ஸ்டாக் ஆப்ஷன்லாம் உள்ளே மாட்டிக்கிட்டது 2007 சேம் இதே மாதிரி ஸ்டாக் ஆப்ஷனில் போயிட்டு ஓடிஎம் பை, அது மிக மிக மோசமான ஒரு விஷயம். ஓடிஎம் பை பண்ண என்ன ஆகுன்னா, மேலே வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் கீழே வரத்துக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா 80%, வெறும் 20% தான் வந்து உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பே வரும். நீங்கள் அது சார்ட்டே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வரும் உங்களுக்கு. கால் ஆப்ஷன் சார்ட்டும் புட் ஆப்ஷன் சார்ட்டும் உங்களுக்கு இப்படி தான் வரும் உங்களுக்கு. அப்போ இதுலேருந்து தெரிஞ்சிக்கலாம் நமக்கு வாய்ப்பே கிடையாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது பி. அப்போது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன், இப்போ புட் ஆப்ஷன் நான் வந்து மார்க்கெட்டுக்கே இறங்குதுன்னா இந்த புட் ஆப்ஷன் மேலே தானே போனது. ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சான்ஸே கிடையாது, ரொம்ப ரேர். அப்படியே மேலே கஷ்டப்பட்டு இப்படி போகும். அப்படி கொஞ்சம் கீழே வந்துச்சு அப்படி படாலும் கீழே வந்துடும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே போகும், இப்படி கீழே வந்துடும். இதுதான் ஸ்டாக் ஆப்ஷனில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அந்த ஓடிஎம் பார்த்தீங்கன்னா மிக மிக மோசமானது. இப்போ வந்து ஒரு 40 ரூபா வந்து ப்ரீமியம் இருக்குது, இப்போ ப்ரெசென்ட் ஓடிட்டு இருக்குது அப்படின்னா இதை ஓடிஎம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா இருக்கும். இன்னும் டீப் அவுட் ஆஃப் த ஓடிஎம் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபாய்க்கு இருக்கும். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த 10 ரூபா கம்மியாக இருக்குது இதை சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இதை சூஸ் பண்ணால் இது வந்து கிட்டத்தட்ட என்ன செத்த பாம்புக்கு சமானம். இது மேலே பார்த்தோன்னா 11 ரூபா முக்கி திணறி ஏறும் 11 ரூபா. ஆனால் இறங்க சொல்ல 8 ரூபா சீக்கிரம் ஏறிடும், 8, 7, 6 அப்படி கடன்னு இறங்கிடும். ஆனால் ஏற சொல்ல 1 ரூபா கஷ்டப்பட்டு ஏறும். அப்படியே ரொம்ப மிஞ்சி போனால் கூட 12 ரூபாய் ஏறும், அவ்வளோதான். இது டீப் ஓடிஎம். ஓகேங்களா, நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறங்களா இருந்தால் தெரிஞ்சுங்க எந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ஏறும், ரொம்ப ப்ரைஸ் இறங்கும்னு சொல்லிட்டு. மெயின் வந்து ஸ்டாக் ஆப்ஷனை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் சொல்லுங்கள். முக்கியமான ஒன்றுனா ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறத தவிர்த்துருங்க. ஓகேங்களா, நீங்கள் ஆப்ஷனில் தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நிஃப்டியில் ட்ரை பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி கூட வேணாம், உங்களுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டியில் கூட என்னென்னா அவுட் ஆஃப் த மணி விட்டுடுங்க. இப்போ நிஃப்டியில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அடுத்த மணி 100 ரூபா ஓடிட்டு இருக்குது, இப்போ அவுட் ஆஃப் த மணி 20 ரூபா ஓடிட்டு இருக்குன்னா அந்த 20 ரூபா கம்மியாக்குதுன்னு அதை போயிட்டு வாங்கி ஏடா உடம்பு மாட்டிக்கிட்டு முடிக்காதீங்க. நீங்கள் ஒன்று 100 ரூபாய் ப்ரீமியம் ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா 150 ரூபா ப்ரைம் ட்ரை பண்ணுங்கள். அதாவது இந்த மணியில் போய் ட்ரை பண்ணுங்கள், இல்லை ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். இந்த ஓடிஎம் ட்ரை பண்ணிட்டு விலை கம்மியாக்குதுன்னு அதில் போய் மாட்டிக்காதீங்க. சரி, ஆப்ஷனில் அடுத்த மணி சூஸ் பண்ணுமே, இது மட்டும் மேலே ஏறிடுமானா இல்லை, இதுவும் வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அது 20% மேலே ஏறுதுன்னா இது ஒரு 35% வந்து மேலே ஏறும், அவ்வளோதான். தர ஒரு 70% 80% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னா சான்ஸே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுவும் லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது எப்படின்னா இப்போ 100 ரூபாய் ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா இது ஒரு 120 ரூபாய் விலை ஏறும். ஆனால் இந்த 20 ரூபாய் ப்ரீமியம் என்னென்னா 5 ரூபா தான் மேலே ஏறும். அதுதான் டிஃப்ரெண்ட். நம்ம இந்த மணி அவுட் ஆஃப் மணி காரணம் என்னன்னா அந்த ப்ரைஸ் வந்து ஒரு 20 ரூபாய் கிடைக்கும். இதில் இந்த 100 ரூபாய் 150 ரூபாயில் வந்து 20லேருந்து 30 ரூபாய் கிடைக்கும். ஆனால் அந்த 20 ரூபாய் ப்ரீமியமில் 20-30 ரூபாலாம் கிடைக்காது, வெறும் 5 ரூபா தான் கிடைக்கும். ஏன்னா அதோட ப்ரீமியம் தொகையே கம்மி தான். ஓகேங்களா, ஸோ அவர் லாஸ் பண்ணிக்கிட்ட விஷயம் வந்து இந்த காரணத்தினால் லாஸ் பண்ணிக்கிட்டாரு.
ஸோ இந்த ரீசனை வந்து நம்ம யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. சார் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னு. அவருடைய பேர் குறிப்பிட வேணாம் சார், என்னோட மெசேஜையும் டைப் பண்ண வேணாம் விடுங்க, ரொம்ப கஷ்டமாக வருத்தமாக இருக்குது. ஜஸ்ட் இது மெசேஜ் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க, புரிஞ்சுக்கிட்டோம். இல்லை நான் திரும்ப நான் அந்த மாதிரிலாம் ஆவரேஜ் பண்ணி தான் ப்ராஃபிட் பண்ணுவேன், நான் ஓடிஎம் பண்ணி தான் பை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களுடைய தலையெழுத்து என்னது தான் நடக்கட்டும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதனுடைய கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொன்று நான் சொல்ல கேட்டுங்க, நமக்கு ஒரு விஷயம் நடக்குது, அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும் ஆர்வம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அதான் உங்கள்கிட்ட ஒரு அன்பான ரிக்வஸ்ட் என்ன, உங்களுடைய சோஷியல் மீடியாஸ் எவ்வளவோ இருக்கும், நீங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டர் ஆகட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணீங்க. ஸோ இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ மேபி புதுசாக வந்து மார்க்கெட் இப்போ தான் என்ட்ரி ஆகிருப்பாங்க, ஒரு சில இப்போ தான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ கிடைச்சா ரொம்ப அவங்களுடைய லைஃபை சேவ் ஆகல இல்லைங்களா? புரிஞ்சுதுங்களா நான் சொல்கிறது? அட்லீஸ்ட் யூடியூப்லேயே ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய விஷயம் எதில் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் பண்ணலாம் இல்லையா? ஒரு வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சார் இது நல்லா இருக்குது சார், இந்த வீடியோ கமெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா இப்போ அடுத்தவங்க வரவங்க பார்ப்பாங்க, ஓகே இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. லைக்ஸ் அதே மாதிரி மேக்ஸிமம் லைக்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு வீடியோட கண்டென்ட் எப்படி இருக்குதுன்றதுக்காக லைக்ஸ். நான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க லைக்ஸ் மூலியமாக காசு வருதா உங்களுக்கு அப்படின்வாங்க. எனக்கு எந்த பணமும் வரப்போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், அது புரிஞ்சுங்க. நிறைய பேர் தப்பாகவே புரிஞ்சுட்டு இருக்கீங்க, லைக் பண்ணால் இருந்தாலும் காசு வரும் போல் தருது, கமெண்ட் பண்ணால் இருந்தாலும் காசு வரும் போல் தருது அப்படின்னு. லைக்ஸும் கமெண்ட் எதுக்குன்னா அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் லைக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்குவாங்க. கமெண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் ஓகே நல்லா இருக்குது இந்த கண்டென்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. அந்த காரணத்துக்காக லைக்ஸ் கமெண்ட்ஸ் அதிகமாக பண்ண சொல்கிறதுக்கான காரணம். ஷேர் பண்ணதுக்கான காரணம் என்ன, புதுசாக வரவங்க மாட்டிக்கிட்டு முடிப்பாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் விடுதலையாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும், அவங்களுடைய கேபிட்டல் எப்படிலாம் பாதுகாக்கணும் முயற்சிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.